ஸோ வெல்கம் பேக் டு சொன்னாங்க போகிறோன்னா கோட்டோட போஸ்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து நான் ட்ரை பண்ணேன் ரியாக்ட் பண்ணுறது, சரி ட்ரெய்லர் போஸ்டர் வந்தாவது ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண அந்த அன்சம்பிள் போஸ்டர் வந்துச்சுல, அது கூட ரியாக்ட் பண்ணிடலாம்னு நினச்சா கரெக்டாக 6 மணிக்கு விட்றாங்க. கரெக்டாக 6 மணிக்கு எனக்கு தான் வேலை, டக்குன்னு இன்ஸ்டாகிராம் திறந்தா பாப்பா போயிருது, டக்குன்னு ஃபஸ்ட்டே அதாவது நிற்கிது, அதனால் ரியாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. அதுதான் உண்மை. அண்ட் இன்னொரு காரணம் வந்து தளபதி கண்டென்ட் வந்தாலே நம்ம சேனலில் வந்து ஒரு தனி வர்மம் இருக்குது. ஸோ வர்மம் இல்லை வன்மம் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேர் என்ன நீ கூவ ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சரி நம்ம அமைதியாக இருப்போம் இந்த வாட்டி. ஒரு வீடியோ செய்யலாம், கடைசியாக ட்ரெய்லர் வரட்டும், ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெய்லரில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ட்ரெய்லர் வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் இந்த வீடியோ நான் பண்ணுறது மெயின் காரணமும் வந்து கண்டென்ட் இருக்குது, போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக பேசுறது தான் இது. முக்கியமாக கோயம்புத்தூர் பீப்புளுக்கு, யாரெல்லாம் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, மெயின்லி இந்த வீடியோ வந்து. ஸோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி கோயம்புத்தூரில் 17th 5 PM நம்ம மீட்டப் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது மீடியா ட்ரீ ரேஸ் கோர்ஸில் வந்து மீட்டப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக அதே டைமில் வந்துட்டு நமக்கு இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து அமையுது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 பேர் ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேங்க, ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2-3 பேர் மேக்ஸிமம் ஒரு 5-6 பேர் வரீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணலாம். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்துருவீங்க அதுக்குள்ளே. பட் நான் வந்து உங்கள் முன்னாடி ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்துடணும்ல டைமுக்கு, கரெக்டாக 5 மணி நான் அங்கே இருப்பேன். ஸோ நான் அங்கே தான் மீடியா ட்ரீ ரேஸ் கோர்ஸை தான் உட்காந்து நான் ரியாக்ஷனே பண்ண போகிறேன் அப்படின்ற பிளானை நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து கோட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் இருக்க போகுது. இது எனக்கே பயங்கர பூசு. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி பயங்கரமாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் ட்ரெய்லரும் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இதை வந்து மெயினாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இப்போ வந்து நம்ம சைடாக நம்ம எல்லா போஸ்டர்ஸ் அண்ட் ஆனந்த விகன் ஸ்டில்ஸ்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்னதாக பார்த்துட்டு என்ன எது நம்ம சொல்லிடுவோம். திஸ் போஸ்டர் நேற்று வந்துச்சு. போஸ்டராக இது ஓகே. இது வந்து தளபதி இருக்கிற இடம் எல்லாம் ஓகே. எனக்கு இங்கே இந்த ஆள் பறக்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அது மோஷன் பிளர் ஏதோ சரியா இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அதான் இன்னொன்று அந்த எல்லாரும் போட்டாங்க அந்த ரெட் கலர் டிண்ட், நிறைய பேர் பிரச்சனையாக இருந்துச்சு. எனக்கு அந்த ரெட் கலர் டிண்ட்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மோஷன் பிளர் தான் லைட்டாக ஒரு தட்டுனுச்சு, என்ன இது அப்படின்ற மாதிரி. பட் மற்றபடி ஓகே, நல்ல போஸ்டர். பட் தே ரியலி ரிலீஸ்ட் கிரேட் போஸ்டர்ஸ். இந்த போஸ்டர் ஒரு செம போஸ்டர், இது பயங்கரமான ஒரு போஸ்டர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த போஸ்டர். இது வந்தப்போ ஓகே திரும்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்கப்பா, கோபி பேக் டு ஃபார்ம், நல்ல ஒரு போஸ்டர், ஐமேக்ஸ் போஸ்டர் வேறு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சர்ப்ரைஸாக விட்டாங்க. ஸோ ரியாக்ட் பண்ண முடியல, சர்ப்ரைஸ் திடீர்னு விட்டாங்களா, ஓகே நைஸ் பரவாயில்ல சரிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுதான் என்னோட ஃபேவரட். இது அடுத்த நாளே விட்டாங்க, எபிக் ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செம போஸ்டர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த பெஸ்ட் போஸ்டர் ஃப்ரம் கோட் டீம் அப்படின்னு எனக்கு பர்சனலி செம போஸ்டருங்க. அது 4 பேரை வச்சதாக இருக்கட்டும், கீழே ஒரு லோ ஆங்கிள் வச்சதாக இருக்கட்டும், எல்லோரும் அப்படியே மெஜஸ்டிக்காக இருக்காங்க பார்க்குறதுக்கு. செம்ம போஸ்டர், செம்ம ஒரு போஸ்டர். இது ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனல் போஸ்டர் இதுதான் எனக்கு. தென் வந்து ட்ரெய்லர் போஸ்டர் வந்துச்சு. அண்ட் இல்லையே நடுவில் இன்னொரு போஸ்டர் வந்துச்சு, இருங்க அது வெங்கட் ஐடியில் காணும், இருங்க அது இவங்க அர்ச்சனா கால் பற்றி போட்டிருப்பாங்க, ஜஸ்ட் அ மினிட். அதை ஒரு எல்லாரும் ஃபுல் காஸ்ட் நிற்கிற மாதிரியா இந்த போஸ்டர் ஓகே டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. எல்லாரையும் காமிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மைக் மோகன் சார், ஜெயராம் சார், லைலா மேம், பிரேம்ஜி, யோகி பாபு ஆல்ரெடி ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் போட்டு காமிச்சாங்க நினைக்கிறேன், வைபவே காமிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இவங்க மைக் மோகன் சார், ஜெயராம் சார், லைலா மேம் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அவர் ஆசிலர்லேருந்து அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருக்காரு ஜெயராம் சார் ஆசிலர். உண்மையை சொல்ல போனால் மைக் மோகன் சார் பயங்கரமாக தாடி வச்சு முடி வச்சுட்டு பயங்கரமாக இருக்கார். என்ன மாதிரி ரோலாக இருக்க போகிறோன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அவர் தான் வில்லன்னு சொல்லிட்டு பேச்சு நிறைய இருக்குது, மோஸ்ட்லி வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்படி, ஏன், எதுக்கு அப்படின்றது இருக்குல்ல. இதில் டிஏஜிங் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா லுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதுவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த லுக்கு தான் எனக்கு இங்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, என்னது மீசை இந்த ஆடி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்து. வயசான லுக் இதுவரையும் எனக்கு அந்த எந்த போஸ்டர்லேயும் சரி எந்த ஒரு மெட்டீரியலும் சரி வயசான லுக் வந்து எனக்கு தட்டுனதே இல்லை. பட் இந்த போஸ்டரில் வந்து எனக்கு அது லைட்டாக இது பண்ணிச்சு. பட் டிஏஜிங் லுக் எனக்கு பரவாயில்ல, இதில் நல்லா இருந்துச்சு எனக்கு. மற்றபடி என்னென்னா பிரசாந்த் சருக்கும் சரி பிடி மாஸ்டருக்கும் சரி ஒரு
2 லுக் இருக்குது அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து இதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட அந்த பாஸ்ட் லுக் வந்து வேறு. 2 பேரும் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இல்லை பிரபு சார் லைட்டாக தாடி வச்சிருப்பாரு, பிரசாந்த் சார் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ 2 பேருக்கும் 3 பேருக்கும் 2 லுக் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும் போது அண்ட் இந்த சீக்வன்ஸ், இந்த பைக் சீக்வன்ஸ் எப்படி இருக்க போது, அது எப்படி வெல் எக்ஸிக்யூட்டடாக இருக்க போது அப்படின்றத பார்க்க நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்றைக்குமே விபி படத்தில் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் பயங்கரமாக தான் இருக்கும். அது வந்து ஃப்ரம் த எல்லா முக்கால்வாசி விபி படத்தில் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து இருக்கும். ஸோ அண்ட் கண்டிப்பாக அது ஒரு நல்ல சேஸ் சீக்வன்ஸாக இருக்கும். நீங்கள் பிரியாணிலாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு சேஸ் சீக்வன்ஸ் தான். ஆனால் அது ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க. மங்காத்தாலே ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்கும். ரொம்ப அழகான சேஸ் சீக்வன்சஸ் எடுக்கிற ஆளில் தமிழ் சினிமாவில் வெங்கட் பிரபு ஒரு ஆள். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சீ தட் அண்ட் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஸ்டில் தட் கேம் அவுட். எனக்கு இது பார்த்துட்டு என்னடா இது, எனக்கு டக்குன்னு இது வந்து அன்சார்ட்டட் ஞாபகப்படுத்துச்சு. நிறைய பேர் ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகப்படுத்திருக்கோம், பட் டக்குன்னு இது அன்சார்ட்டட் ஞாபகப்படுச்சு. ஏன்னு தெரியல, அந்த கலர்ஸா இல்லை அன்சார்ட்டட் கேம் விளாண்டுருந்தீங்கன்னா அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். எல்லாரும் டக்ஸிடோ போட்டு ஒரு இடத்துல இறங்கி ஒரு இதை தூக்குவாங்க. ஸோ அந்த இதுதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஏன் டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு தெரியல. எனக்கும் நியாயமாக பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் அது ஞாபகம் வந்துடும், பட் அன்சார்ட்டட் தான் ஃபஸ்ட்டு என் மைண்டுக்கு வந்துச்சு. அதுதான் உண்மை. அண்ட் மற்ற ஸ்டில்ஸ்லாம் இங்கே ரொம்ப கீழே போயிடுச்சோ. அது எங்கே இருக்குது, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரசாந்த் சார் க்ளீன் ஷேப்பில் இருக்கார், பிரபுதேவா சார் லைட்டாக வந்து ஆடி வச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கும் 2 லுக் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அஜ்மல் வந்து எனக்கு தெரிஞ்சு லுக்கு பெருசாக அந்த போஸ்ட் சேஞ்ச் பண்ண மாதிரி இல்லை, ஒரே லுக்கில் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே ஒரு ஹேர், ஒவ்வொரு இதுலேயும் தளபதி ஹேர் வேறு மாதிரி இருந்துச்சு. இதில் அவர் தாடி முடி பயங்கர டார்க்காக இருக்குது. அவங்க கேங்காக இது இங்கே கூட இந்த ஸ்குவாடு தான் போட்டிருக்காங்க. கேங்காக அந்த விபி ஃபன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்ற பார்க்க நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, படத்தில் கதை இருக்குது அப்படின்றது தெரியும். கதை கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா விபி படம் கண்டிப்பாக நல்ல கதை இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். பட் அதுக்குள்ளே எப்படி வந்து வெங்கட் பிரபு அவரோட சில விஷயங்களை, அவரோட அந்த கோக்கி திங்ஸ், அந்த காமெடி அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இவ்வளோ பாட்டுங்களை வைக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் எக்ஸைட்டிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர ஒரு இது இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இன்கார்பரேட் ஆயிடணும். இல்லைன்னா எல்லாம் என்னடா சும்மா அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். அப்படி கொடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக இப்போ வரையும் வெங்கட் பிரபு மேலே எனக்கு அசராத நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கர், நல்ல மனுஷன். அவர் கண்டிப்பாக செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இது வந்து ஃபேமிலி ஸ்டில்ஸ் வித் ஸ்னேஹா மேம். எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த பேர் வசீகராலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரேட் டு சீ தம் டுகெதர் அகைன். சின்ன கிளிகள் பார்த்தப்பே நான் சொன்னேன், அதை நல்லா இருக்குது. இது ஃபுல்லாக தாய்லாண்டு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த லிரிக் ரியாக்ட் பண்ணப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னாங்க தாய்லாண்டு அப்படி சொல்லி. ஏன்னா லைவ் லொகேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு சி லைவ் லொகேஷன்ஸ். ஏன்னா நான் தளபதி வச்சு லைவ் லொகேஷன் ஷூட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அது பார்க்கவே அவ்வளோ சொந்தமாக இருந்துச்சு. ஏன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வர அதனால் கடுப்பாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. பட் லைவ் லொகேஷன் போனது விபிக்கு ஒரு சீரியஸாக. ஸோ அது செம்ம ஹாப்பி. அண்ட் விபி கூட தளபதி ஒரு 2 ஸ்டில் விட்டுருக்காங்க. இது பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்ட் செம்மையாக இருந்துச்சு. இது என்ன மேட்ரு, என்ன சீனு அப்படின்றது பயங்கர எனக்கு டக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி பயங்கரமாக வந்துச்சு. ஸோ இது வந்து அதான் இப்போ வந்து நம்ம டிஏஜிங் பற்றி என்ன தளபதி எப்படி காமிச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே பாருங்கள், தளபதி இப்படியும் இருக்கார், அப்படியும் இருக்கார். ஸோ எல்லாமே விபி நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நான் ட்ரெய்லர் இறங்கினதுக்கப்புறம் ஃபுல்லி பாசிட்டிவாக ஆயிரும்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி ஐ ரியலி ப்ரே ஃபார் தட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நாளைக்கு யார் மீட் அப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ எனக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க, இந்த மாதிரி ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு 2-3 பேர் வந்தால் கூட நம்ம ஜாலியாக ஒரு மேட்ரு பண்ணிட்டு செமையாக பண்ணுவோம், தெரிவிக்க விடுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ ஆல் த ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.